தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வானூரில் நடந்த சமீபத்திய சம்பவம் அதிகாரம் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகின்றது என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூரில் திமுகவின் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாஸ்கரன் ஒரு திருமணமான பெண்ணை குற்றஞ்சாட்டி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அவளை அச்சுறுத்தும் விதமாக வீடியோ காட்சிகளை பயன்படுத்தி கடந்த 6 மாதங்களாக துன்புறுத்தியதாகவும் பாலியல் ரீதியாக பலவந்தப்படுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ள இந்த புகார் ஆட்சியின் செயல்பாடை சந்தேகத்திற்குள்ளாகியுள்ளது என்று பலர் வாதிடுகின்றனர். இந்த புகார் பதிவு செய்யப்பட்டதும் காவல்துறை உடனடியாக வழக்கை எடுத்துக்கொண்டு மேலான விசாரணை ஆரம்பித்துள்ளது. இது ஒரு தனி சம்பவம் அல்ல. கடந்த சில ஆண்டுகளில் திமுக நிர்வாகத்தின் கீழ் பல மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞரணி தலைவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம், மிரட்டல், தாக்குதல், சட்டவிரோத வருமானம் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு புகார்கள் எழுந்துள்ளன. அவற்றில் சில கட்சி செல்வாக்கால் மெதுவாக நகர்கின்றன என்ற குற்றச்சாட்டுகளும் பொதுவாகவே பேசப்பட்டு வருகின்றன. மேலும் கட்சி நிர்வாகிகளில் சிலர் போதைப்பொருள் தொடர்பான செயல்கள், மணல் கொள்ளை, சட்டவிரோத வசூல், சட்டவிரோத வியாபாரம் போன்ற குற்றங்களிலும் தொடர்பு கொண்டதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றன. அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு காவல்துறையின் செயல்பாட்டை பாதிக்க முயற்சி செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அழுத்தப்பட்டு பேச முடியாத நிலையை சமரசத்துக்கு தள்ளப்படுகிறார்களா என்பதும் மக்களிடையே பெரும் சந்தேகத்தையும் கோபத்தையும் உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் வெளிவந்துள்ள வானூர் விழுப்புரம் சம்பவம் திமுக நிர்வாகத்தின் உள்கட்டளைகளில் நிலவும் அதிகார ஆணவம், பொறுப்பின்மை, பெண்களை மதிக்காத மனநிலை போன்ற பிரச்சனைகளை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.